ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூர்ணிமா, தெரியும்ல. ஸோ இன்னைக்கு நாம அக்ஷய திருதினா என்ன, நிறைய பேர் அக்ஷய திருதினா நகை வாங்க போறாங்க. பட் ஆனால் அக்ஷய திருதியை பத்தி விளக்கமா யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பத்தி என்ன அப்படின்னு நம்ம ஜோதிட வேந்தர் ராஜசூரியன் சார், வணக்கம் சார், அவர்கிட்ட கேட்கலாம் தெளிவா. சொல்லுங்க சார். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இல்லை, இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வழக்கம். நிறைய இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இன்னும் கூட எக்ஸ்ட்ரா அதை பார்த்தா இதுக்காகவே வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லார் வீட்லயுமே சார் அக்ஷய திருதினா நம்ம ஐயோ நாளைக்கு அக்ஷய திருதி அடுத்த வாரம் அக்ஷய திருதி வருதுன்னு சொல்லி வட்டிக்கு பணம் வாங்கிட்டு நகையெல்லாம் எடுக்கிறாங்க. இதில் அதாவது ஒரு லிமிட்டை தாண்டி செயல்படுறாங்க. இவங்களுக்கு இதை கொஞ்சம் தயவு செஞ்சு நான் வணங்கக்கூடிய சித்தர்கள் சாட்சியாக, நான் வணங்கக்கூடிய துர்க்கை அம்மன் சாட்சியாக, நான் வணங்கக்கூடிய மகா பெரியவா சாட்சியாக, அரங்கேற்றையனார் சாட்சியாக நான் இதை உங்களுக்கு ஆத்மார்த்தமாக உண்மையை உள்ளபடியே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் எல்லாரும் இதில் பலன் அடையணும். அதுக்கு மேற்கோள் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச இதே ராமாயணத்தையும் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள்கள் அவங்களில் நடந்த விஷயங்களை ஒரு உதாரணம் காட்டி உங்களுக்கு உண்மையை பேசுறது. ஆதிசங்கரர் கூட இதில் வரப்போகிறார். ஆக இந்த அக்ஷய திருதியை என்ன செய்யணும், அக்ஷய திருதினா என்ன, நகை வாங்கணுமா இல்ல வேற என்ன, 2-3 இடத்துல கேள்விப்பட்டது. சில பேர் நகை வாங்க போறாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் அக்ஷய திருதியில அன்னம் கொடுக்கறது அக்ஷய திருதின்றாங்க. சோ எனக்கு அன்னம் கொடுப்பது மட்டும் இல்லம்மா, அன்னம் கொடுப்பது மட்டுமே அக்ஷய திருதி இல்ல. அக்ஷய திருதியில் என்ன செய்ய வேண்டும், அக்ஷய திருதி என்ன செய்யும் உங்களுக்கு. அக்ஷய திருதி என்பது திருதியை என்பது ஒரு திதி. அப்ப இப்ப எப்படி பௌர்ணமி திதி வருது, ஏகாதசி திதி வருது, இந்த மாதிரி திருதி என்பது திதி. அப்ப இந்த திதி இந்த அக்ஷய திருதியை என்று ஏன் அதுக்கு முக்கியமான பேர் வந்தது அப்படிங்கிறது இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த அக்ஷய திருதியில் என்ன செய்யலாம், என்ன செய்யணும் இப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறேன். அதே மாதிரி அந்த அக்ஷய திருதியில நீங்க என்ன செய்யணும்னு சொல்ல போறேன். அப்படி நீங்க அதை செஞ்சீங்கன்னா அக்ஷய திருதி உங்களுக்கு என்ன செய்யுங்கிறதையும் நான் சொல்ல போறேன். ஆக அந்த திருதியை, எத்தனையோ திருதியை ஒவ்வொரு மாதம் வந்துகிட்டு இருக்கு. திருதியை வளர்பிறை திருதியை வருது, தேய்பிறை திருதியை வருது, இப்படி. ஏன்னா 15 நாளைக்குமே திதிகள் மாறி மாறி வரும். அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய, அதாவது 15 திதிகளும் மாறி மாறி வரும். அப்போ தேய்பிறையில் வந்தால் தேய்பிறை திருதி, வளர்பிறையில் வந்துச்சுன்னா வளர்பிறை திருதி, வளர்பிறையில் வந்துச்சுன்னா வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறையில் வந்தால் இது மாதிரி. எப்படின்னா இந்த 15 திதிகளும் வரும். அதில் எல்லா திதிகளுமே சாதாரண விஷயம். ஆனால் இந்த அக்ஷய திருதியை மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ அக்ஷய திருதினா முதல்ல என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ ஒரு விஷயம், 15 திதிகள். இந்த 15 திதிகளும் மாறி 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 வந்துக்கிட்டு இருக்கோம். வளர்பிறையில் வந்தால் வளர்பிறை திதி, தேய்பிறையில் வந்தால் தேய்பிறை திதி. இந்த 15 திதிகளில் இந்த திருதி அப்படிங்கிற ஒரு திதி இருக்கு. திருதியை. அப்ப இந்த திதி எப்படி அக்ஷய திருதியாக மாறியது அப்படிங்கிறத, அதுவும் சாதாரண திருதி தான். அது 2-3 சம்பவங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அது அக்ஷய திருதியாக மாறியது. ஆனா அதுதான் சொல்றேன், அந்த சம்பவங்களை பேச போறோம். இப்ப அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. அப்ப என்ன மரியாதை வந்துருச்சு இப்ப அப்படின்னா, திருதியை சாதாரண திருதியாக இருந்தது. இந்த வைகாசி மாதத்தில் இந்த சம்பவங்கள் நடந்த பின்னால் அது அக்ஷய திருதியாக ஆதி காலத்துல மாறிடுச்சு, ஆதி காலத்திலே மாறிடுச்சு. ஆனா அதைத்தான் பேச வரேன். இந்த அக்ஷய திருதியா மாறிச்சு இல்ல, இந்த அக்ஷய திருதியா மாறினோன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப ஆதி காலத்துல மாறின ஒரு அற்புதமான வேறு சில விஷயங்களால அது மாறிச்சு. ஆனா இன்றைக்கு இந்த நகை யார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த முத இதை பண்ணி விட்டாங்களோ தெரியல. அது எல்லாம் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு நகை வாங்குறதுக்காக வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போய் கடன்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. நகைக்கடைக்காரங்க மாத்தி விட்டுருக்கலாம். அப்படி நம்ம நகைக்கடைக்காரங்க மேல மட்டுமே நம்ம இதை சொல்ல முடியாது. இந்த அக்ஷய திருதி இவர்கள் நகை வாங்குவது அப்படிங்கிற ஒரு தவறான கான்செப்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. அக்ஷய திருதி அதற்காகப்பட்டது அல்ல. ஆமா, அதான் உண்மை. நகைக்கும் அக்ஷய திருதிக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே கிடையாது. அக்ஷய திருதிக்கு நகைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அந்த அக்ஷய திருதியை அன்று நகை வாங்குவதால் நகை கண்டிப்பா 100% சேராது.
அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுதான் வந்து இது சத்தியமான உண்மை, பிரபஞ்ச சத்தியமான உண்மை. அப்பனா அக்ஷய திதினா என்ன பண்ணணும்? அக்ஷய திதி எப்படி ஆரம்பிச்சது சார்? எதனால? அந்த 2 ரீசன் என்ன? அதை சொல்றேன். அக்ஷய திருதி வந்து அக்ஷய திதி வைகாசி மாதத்தில் 2 சம்பவங்கள் நடந்தது. நிறைய சம்பவம் நடந்துச்சு. அதில் ஒரு குறிப்பாக ரொம்ப ஷார்ட்டாக போயிடுவோம், ஏன்னா மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி பேசிடுவோம். அதாவது இந்த வைகாசி மாதத்தில் சன்னியாசியோடைய தர்மம் என்னன்னு கேட்டால் பிச்சை எடுத்து உருண்டு. இப்பெல்லாம் சன்னியாசிகள்லாம் எல்லா காரணையும் வந்துட்டு இருக்காங்க. காரில் பயணம் சாமியார்கள் சன்னியாசிகள்லாம் மிட்டாமிராசுகளாக இருந்தாங்க. மிட்டாமிராசுகள்லாம் இப்போ நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். இப்போ அது விட்டுருங்க, நம்ம அந்த மாதிரி பேச வேண்டாம், நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போ சன்னியாசம் வாங்கினவங்க பற்றற்ற நிலையில் அவங்க வந்து எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல, அதாவது இறைவனை, கடவுள் யார், சாமி யார் அப்படின்னு கேட்குறது தான் சாமியார்னு சொல்லியிருக்கேன். அப்போ சாமி யாருங்கிறது இருக்கக்கூடிய அதை வந்து ஆதிசங்கர், பகவத் பாதாள் ஆதிசங்கரர், அவர் எப்போதுமே பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார். அவ்வளோ பெரிய ஞானி. ஏன்னா பிச்சை எடுத்த ஒரு வேளை பிச்சை எடுத்து உண்டு சாப்பிடக்கூடியவர். அந்த வைகாசி மாதத்தில் ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுக்கார். பிச்சை கேட்காத ஒரு வீட்டில் போய், இது ஞானிகளுக்கு தெரியும், அங்கே எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, ஆனால் அங்கே போய் நிற்கிறார் அவர். அது வறுமை கோட்டுக்கு உண்டான ஒரு வீடு, நான் சொல்லி முடிச்சார். அப்போ வறுமை கோட்டுக்கு உண்டான அந்த வீட்டில் போய் நிற்கிறார். அந்த பொண்ணு சிந்திக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு. தன்னுடைய கொள்ளையில் நெல்லி மரம் ஒன்று இருந்து அதில் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் இருந்தது. சரி, ஒரு பரதேசி வந்து நம்ம வீட்டு முன்னால் வந்து பிச்சைன்னு கையை ஏந்திட்டாரு. வீட்டில் சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு வறுமை, சாப்பாடே கிடையாது, சும்மா எப்படி அனுப்புறது அப்படின்ட்டு அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து, அந்த வைகாசி மாதம் அன்றைய நாள் வந்து திருதியை திதி, அப்போ சாதாரண திருதியை திதி அது. அப்போ கொண்டாந்து அந்த நெல்லிக்கனியை அவங்களுக்கு, யாருக்கு, ஆதிசங்கரருக்கு பிச்சையாக நெல்லிக்கனியை கொடுக்குது. அந்த நெல்லிக்கனியை வாங்கிட்டார், ரொம்ப மனப்புறம் வாங்கிட்டார். நெல்லிக்கனியை சுவைச்சு சாப்பிட்டார். அதன் பிறகு அடுத்து வந்த 15 தினங்கள் முடிஞ்சு அடுத்து அந்த திதி வரும் பொழுது, அந்த திருதியை திதி வர்றதுக்குள்ள அவங்களுக்குள்ள செல்வச் செழிப்பு ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதான் யாருக்கு, அந்த திருதியை திதி நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டு அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு. நெல்லிக்கனியை வந்து அந்த திருதியை அன்னைக்கு அந்த அம்மா வந்து நெல்லிக்கனி கொடுத்துச்சு இல்லையா ஆதிசங்கரருக்கு. அதாவது இது வந்து இயற்கையாக நடந்தது, அவங்களுக்கு தெரியாது. திருதியை திதியா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. திருதியை திதி அன்றைக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து ஜோதிட வரலாற்றினுடைய ஒரு சாரம். அதைத்தான் நான் மக்களுக்கு கொண்டு போய் முன்னால் வைக்கிறேன். ஏன்னா நம்ம இது கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு இப்படி சும்மா மட்டும் நான் சொல்லிட்டு போக முடியாதுல்ல. சாதாரண திருதியை திதி இது ஒரு சம்பவம். அதே மாதிரி குசேலன் அப்படிங்கிறவரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாபாரதத்தில். அப்போ குசேல பகவான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அவர் வந்து ரொம்ப வறுமை கோட்டு கீழே தன்னுடைய குடும்பம் இருக்குது. அப்போ குசேலனுடைய மனைவி சொல்கிறாங்க, வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தான் வந்து இவரை தெரியுமே, கண்ணன் வந்து உங்களோட கிளாஸ்மேட்டு தானே அவர், உங்கள் கிளாஸ்மேட்டு, அவர் தான் பெரிய அந்த நாட்டினுடைய துவாரகையினுடைய பெரிய மிகப்பெரிய ஆளாக இருக்கார், அரசராக இருக்கார், துவாரகை ஆண்டுகிட்டு இருக்கார். கிருஷ்ணர் வந்து கண்ணன் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் வந்து துவாரகையினுடைய ராஜா, அப்போ அரசர். அவர்கிட்ட போனால் நம்ம பஞ்சம் நீந்து போயிடப்போகுது, நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அது உங்களுடைய கிளாஸ்மேட்டு தானே வரணும். இவர் தயங்குறார். அப்புறம் போகிறார். போயிட்டு போனோன்னா வேற ஒன்றும் இல்லை, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். அவரை பார்க்குறாரு, பார்த்து வணங்குறாரு. வாடா நண்பான்னு சொல்லி உட்கார வச்சு விருந்து சமமாக உட்கார வச்சு, அவர் ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கார். ஏன்னா அடுத்த கட்டிக்கக்கூடிய உடை இல்லை, ஒரே உடையில் இருக்கக்கூடிய அந்தளவுக்கு வறுமையான ஒரு ஆள். அவர் போகிறாரு. உடனே அப்போது சரின்ட்டு அப்போ மனைவி என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு டே போகிறாரு, எல்லாம் பேசி அனுப்பிச்சிட்டு நல்லா இருக்கேன் அனுப்பிச்சாரு. திரும்ப 2வது டைமும் வருது. ஓகே, 2வது டைம் வரும்பொழுது இது மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி நல்லா பேசினா அவன்கிட்ட போய் மனசில் எனக்கு எனக்கு சமமான ஒரு நண்பர் அவன்கிட்ட போய் நான் வந்து எப்படி கேட்கணும், காசு கேட்க முடியாது, எனக்கு என்னுடைய இமேஜ் தடுக்குது என்ன, அதனால் நான் வந்துட்டேன் பேசாமன்னு. அப்புறம் திரும்ப பொண்டாட்டி சொல்லுது, அப்படிலாம் கேட்க நினைக்காதீங்க, நமக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் சும்மா போய் கேட்க வேணாம், நம்மளால் முடிஞ்சது என்ன கொடுப்பேன் அப்படின்னா அவளை தயார் பண்ணி கொடுக்குது. அப்போ அவள்னா உங்கள் நண்பருக்கு பிடிக்கும், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, இந்தாங்க இதையாவது நமக்கு கொண்டு போய் கொடுங்க, நம்ம வீட்டில் இதுதான் இருக்குது, இதை கொண்டு போய் கொடுங்க, கொடுத்து பேசுங்க, சும்மா தானே பேச முடியாதுங்கிறீங்க, இதையாக கொண்டு போங்கன்னு சொல்லுது. அப்போ இவர் அவர் பெரிய நாட்டுக்கே அரசர்,
இந்த அவளை கொண்டு போய் கொடுத்து என்ன கொண்டு போங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லி பொண்டாட்டி கெஞ்சுது. சரின்ட்டு வந்துட்டார். தயங்கி வர்றார். மறைச்சு வேற வச்சுருக்காரு. ஏன்னா ராஜா அவர் தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் இவ்வளோ ஊண்டு பழைய அவளை வச்சுக்கிட்டு அதுவும் முடிஞ்சு கொடுத்துருக்கு. சரிண்ணா ராஜா வந்து அழகே நண்பா வந்துட்டியா வாடான்னு சொல்லி என்னடா என்ன போன டைம் பார்த்தேன் ஏதோ சொல்ல நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன் இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு. சரி எனக்கு என்னடா கொண்டு வந்தேன்னு கேட்குறேன். அவரே ரொம்ப நேரமாக அதை எடுக்கவே இல்லை. அவர் வெக்கப்பட்டு எடுக்கவே இல்லை. அங்கங்கே பழங்கள் அது இது என்னென்னமோ ராஜ தர்பாரில் இருக்குது. இதை போய் இந்த அவளை எப்படி திறக்கிறது அப்படின்ட்டு பேசாமல் இருந்தார். அப்போ வந்து டே எனக்கு ஏதோ நீ என்னமோ நீ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற. சரி அது இருக்கட்டும். எனக்கு என்ன நான் பிரியமாக ஏதாவது கொண்டாந்துருப்பிய எனக்கு எதுவும் கொண்டாடலையான்னு சும்மா தூண்டுறாரு அவர். ஏன்னா கடவுளில் அவர் தெரியாதுன்னா இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் கையை எங்கெங்கேயும் வச்சுக்கிறார். ஒன்றும் இல்லை என்னதுன்னு அந்த கை வச்சது அவரே காட்டி கொடுத்துறாரு. என்னது அப்படி பார்க்கும்போது என்னடா அது ஒன்றும் இல்லை என் வீட்டில் இந்த மாதிரி அவள் கொடுத்தாங்கன்னு வெக்கப்பட்டு சார் அவள் கொடுத்தாங்க இது குடிங்க அவ்வளோ அப்படின்னு எடுத்து வாயில போட்டார். இப்போ 3 முறை வாயில போடுறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆஹா யார் செஞ்சது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு வாயில போடுறாரு. இவர் மென்னு சாப்பிட்றாரு. இந்த சம்பவம் நடந்தது திருதி அன்னைக்கு. அப்போ ஒரு வறுமை கோட்டு கீழே இருந்த ஒரு குசேலன் இந்த நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும்னா அன்றைக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பிடித்தமான சாப்பாட்டை கொடுத்தான். யாருக்கு? அதர் பார்ட்டிக்கு. அப்படி நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஏதோ கொடுக்கல. அவர் கண்ணனுக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும். வாங்கி சாப்பிட்டார். அங்கே அப்போ வாங்கி சாப்பிட்டோன்னே இவருடைய வறுமை இங்கே அதே மாதிரி வீட்டுக்கு போப்பா வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக சேடா போயிட்டு வரான்னு அனுப்பிச்சு விட்டார். நீ சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பாடை வச்சு அனுப்பிச்சு விட்டார். இப்போவும் அவர் கேட்கலைங்க. கடைசி வரையும் கேட்கவே இல்லை. குசேலன்ட்ட உள்ள பெரிய மகத்துவமான நல்ல விஷயம் அதுதான். அவ்வளோ வறுமையிலும் கேட்கல. வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டி புள்ள கழுத்துல நகை நட்டு உடைகள்லாம் மாறிடுச்சுங்க. கண்ணவர்மாத்தினால அது பண்ண முடியும். வீடே மாறிடுச்சு. வீடே வேறு விதமாக இருக்குது. அந்த அருளாசி அங்கேருந்து அந்த தெய்வம் பண்ணிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோமா இல்லை நம்ம பொண்டாட்டியாது நம்ம பிள்ளைங்களா ஏன்னா புது ட்ரெஸ் போட்டு நகை போட்டு அப்படி. அப்போ இந்த அட்சய அந்த திருதியை வந்து சில மாற்றங்களை தந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஆதிசங்கருக்கு வந்து அந்த நெல்லிக்கனியை கொடுத்த பின்னால அதனுடைய வாழ்க்கை அந்த ஃபேமிலி மாறி நல்லா வசதியானவங்களாக மாறிட்டாங்க. இதெல்லாம் வரலாற்று சம்பவங்கள். இதெல்லாம் அதாவது நிதர்சனங்கள். ஆமா அதான் இந்த திருதியை நாள் அன்று அதாவது வைகாசி மாசத்துல வரக்கூடிய இந்த திருதியில இந்த மாதிரி நம்ம வந்து பிறருக்கு உணவளிக்கிறது பிறருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவது. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ஏதோ உங்களால் முடிஞ்சதை போயிட்டு இந்த மாதிரி யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உண்மையிலேயே ஆன்மீகவாதிகளுக்கு இந்த இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன சொல்லுவேன்னா கிரகங்களான உங்களுக்கு பிரச்சனை. ஜோதிடர்கள் பேரில் யார் இருந்தாலும் சரி அவன் நல்லா ஜோசியம் பார்க்கட்டும் நல்லா பார்க்காம இருக்கட்டும் அது வேற விஷயம். ஜோதிடர்னு பேர் போட்டாச்சு. அந்த ஊரில் ஜோசியருக்கு யார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஜோதிடர்களை பாருங்கள். நான் சொல்கிறது ஜோதிடர்களை திருதிய திதி என்று ஜோதிடர்களுக்கு உங்களால் என்ற ஆடைகளையோ புத்தாடைகளையோ திருதிய திதி என்று அவர் வணங்கினா கிரக தோஷங்கள்லேருந்து விடுபட்டுருவீங்க நீங்கள். ஏன்னா கிரகத்தை கட்டிக்கிட்டு தான் அவங்க வந்து கிரகத்தை சொல்லி தான் காசு வாங்க பிழைக்கக்கூடிய பிழைப்பு உள்ளவர்கள் சோதிடர்கள். அவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு தானம் பண்ணும் பொழுது கிரகத்தினால தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்போ நான் என்னுடைய ஆராய்ச்சி என்னன்னா உங்களுக்கு சுருக்கமாக அதாவது நீங்கள் போய் இதுலேருந்து என்ன தெரியுது இதை நீங்கள் செஞ்சுட்டாலே கிரக தோஷங்கள் வந்து விடுபடலாம். ஒரு அந்தணர்களுக்கு ஐயர்களுக்கு இப்படின்னு சொல்கிறத விட ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த ஜாதி மதமும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க மனசை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அன்னைக்கு உங்களால எப்படிலாம் சந்தோஷப்படுத்த என்ன முடியுமோ அவ்வளோதான். அதை பவியமா மரியாதையா அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்கனால உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். இதை விட நல்ல விஷயம் அன்றைய நாளில் வந்து கோவிலில் போயிட்டு நீங்கள் அன்னதானம் கொடுத்து பாருங்க. 10 பேருக்கு இவங்களுக்குன்னு இல்லை பல பேருக்கு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி திருதியை திதி என்று அது மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் சூட்சம் என்னன்னா ஆதிசங்கரர் அவதரித்த அல்லது ஆதிசங்கரர் பீடம் எங்கெங்கே வந்து சக்தி பீடங்கள் இருக்கு. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி இந்த பீடங்களில் போயிட்டு அங்கே அது வசதியானவங்களால செய்ய முடியும். வசதி இல்லாதவர்கள் அதெல்லாம் தேவையில்லை. வசதியானவங்க அந்த பீடங்களுக்கு போயிட்டு அங்கே இருந்து நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா பெரிய சிறப்பு. அதுவும் வந்து நெல்லிக்காய் வந்து அன்னைக்கு தானம் கொடுத்தீங்கன்னா பெரிய சிறப்பு. நெல்லிக்காய் அக்ஷய திதி. ஆமா அப்ப இனிமே அக்ஷய திதியில வந்து நெல்லிக்காயை தானம் கொடுக்கறது மிக சிறப்பு. ஓகே
யாருக்கு கொடுக்கணும்னா குருமார்களுக்கு, அவங்களுக்கு சும்மா வெறும் இன்றைய காலத்துல வந்து நீங்க வெறும் நெல்லிக்காய், அதான் குருமார்களுக்கு வந்து வெறும் நெல்லிக்காயை மட்டும் கொடுத்துட முடியாது. அவங்களுக்கு உடை எடுத்து கொடுத்து ஒரு வேஷ்டி சட்டையாவது எடுத்து கொடுத்து, அதாவது நான் சொல்றது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பற்றாளர்களுக்கு. ஆலயங்கள்ல நீங்க பார்க்கலாம், இந்த ஆலயங்களை பிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து, அதாவது தாடியெல்லாம் வளர்த்தி பிச்சை எடுத்துட்டு அவங்க வந்து உண்மையில கும்பிட்டு கும்பிடாம, அது வேற. நம்ம பார்வையில கோயில்ல இருக்காங்க, இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பிச்சை கேட்குறாங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். யாருமே எல்லாருமே இன்னைக்கு 100% சரியா இருக்கான்னு நம்ம பார்க்கக்கூடாது. இதான் விஷயம். அங்க போயிட்டு அவங்களுக்கு நெல்லிக்கனியோட ஒரு காவி உடை ஏதோ ஒன்று, இல்லை மஞ்சள் உடை ஏதோ ஒரு உடை, அதாவது வேஷ்டி துண்டு, ஒரு நெல்லிக்கனி வச்சு அன்றைக்கு அச்சய தேதியில் கோயில் வாசலில் கொடுத்துட்டு வயிறார அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கனாலே, இதையும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா இது போதும். இந்த காலத்தில் இது போதும். இது என்ன வைகாசி மாதம் அட்சய திருதி அன்றைக்கு இதை செய்தால் உங்களுக்கு மேலும் புண்ணியம், உங்களுடைய வறுமை மாறும். இப்போ உங்கள்ட்ட காசே இருக்காது, பக்கத்து வீட்லேயோ அக்கத்து வீட்லேயே போய் 5 வட்டி 4 வட்டின்னு அட்சய தேதி வரப்போன்னு பணத்தை வாங்கிட்டு வந்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைகளுக்கு போய் நகையை வாங்கிட்டு வந்து 1 கிராம் 1/2 கிராம் இதை கொண்டாந்து வீட்டில் வச்சு நகை வளருதுன்னா வளராது. ஆக இதுக்கும் இந்த திதிக்கும் நகைக்கும் சம்பந்தமே கிடையாது. அக்ஷய திதினா நகை வாங்குறத விட அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சா அந்த கடவுள் நம்மளுக்கு செய்வாருன்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் விஷயம். மகாபாரதம் நம்ம வந்து நம்முடைய முன்னோர்களை நம்ம வந்து உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டு லைஃப்ல வந்தோம்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். ரொம்ப நன்றி சார். ஏன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அக்ஷய திதினா என்னன்னு வந்து அக்ஷய திதி, ஆமா அக்ஷய திதி என்பது சூட்சமத்தை சொல்லிட்டேன். ஆனா நீங்க இயற்கையாகவே அன்னைக்கு நீங்க அன்னதானம் கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், வசதி இல்லாத அதாவது இந்த அனாதை ஆசிரமங்களுக்கெல்லாம் போகலாம், வந்து அவங்களுக்குலாம் வந்து அனாதை பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு போடலாம், வசதி இருக்கிறவங்க. அதாவது நல்ல விஷயங்கள், அதாவது தானம் கொடுக்கறது. தானம் கொடுப்பது, அந்த அட்சய திதி அன்றைக்கு நீங்கள் உங்களால இயன்றதை பூரா தானமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி கிராட்சம் செல்வ செழிப்பு ஏற்படும். நன்றி சார். இதுதான் உண்மை. ஆக இந்த அட்சய திதியில் வந்து நம்முடைய இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அட்சய திதியில் வந்து நீங்கள் வந்து மகாலட்சுமி கிராட்சம் உங்களுக்கு ஏற்படணும்னா நீங்கள் வந்து தானம் கொடுக்க பழகிக்கணும். தானம் நீங்கள் கொடுத்தா வாங்குறத விட 4 பேருக்கு அதை சாப்பாட்டாவோ நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுத்து தானமா. நகை வாங்குறது கான்செப்டே கிடையாது. நகையை விட்டுட்டு தானம் கொடுக்கறதுல, நகையை வாங்கினா வட்டிக்கு வாங்குறதுல பகைதான் வரும். கடன் வாங்குறத விட இருக்கிறத வச்சு தானத்தை கொடுங்க. ஒரு கோவில்லையோ, ஒரு அனாதாசிரமத்திலயோ, இல்ல ஒரு ஸ்ட்ரீட்லயோ. இதையும் சொல்லிடுவான் மக்களுக்கு, ஏன்னா அவங்க விழிப்புணர்வோட இருப்பாங்க. இது ஒரு ஆக அட்சய திருதியை பத்தி இப்ப சொல்லி முடிச்சிட்டான். அட்சய திருதியை பொறுத்தவரை நகை வாங்குவது அல்ல அந்த திதி. அதாவது திருதிய திதி என்பது, அட்சய திருதிய திதி என்பது நகை வாங்குவதற்கு இல்லை. இந்த 2 உதாரணம் சொல்லிட்டேன். குஷேலனுக்கும் ஆதிசங்கரர், அதாவது ஆதிசங்கர் பகவத் பாதாளுக்கும் அவர் போயிட்டு எப்படி ஒரு பொண்ணுடைய வீட்டில் கருமை கொண்டு அவங்க எப்படி மாறிச்சு, அது மாதிரி இந்த குஷேலனுக்கு எப்படி கண்ண பரமாத்மாவுக்கு அந்த திருதி அன்னைக்கு கொண்டு போய் அவள் கொடுத்தானே. ஆக இந்த 2ஐயும் நம்ம மையமாக வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை மட்டுமே தயவு செஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா. ஆக நகை வாங்குவது எப்போ வாங்கணும், நகை எந்த காலகட்டங்களில் நீங்கள் நகை வாங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு விஷயத்தில் நான் அதை சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நகை உங்களுக்கு சேரும், பொருளாதாரம் சேரும். அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பேசுவேன்.